நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தினமும் தமிழ்நாட்டில் சுமார் 66 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுகிறது. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் மேல் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு 6 கோடி. ஒரு வருடத்திற்கு 2400 ரூபாய் கோடி. இந்த பணம் எங்கு போகிறது? யாருக்கு சம்பாதம்? எந்த அரசும் இதை நிறுத்தவில்லை, ஏன்? இன்று இந்த கதையை முழுக்க பேசுகிறேன். 1983 அப்போதைய முதல்வர் எம்.ஜி.ஆர். காசு போன மதுவால் ஏராளமான பேருந்து மரணங்கள் நடந்தன. அதனால் தனியார் மது விற்பனையை கட்டுப்படுத்த அரசு நிறுவனமாக உருவாக்கினார். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது மட்டுமே. மது தயாரிப்பாளர்களிடமிருந்து வாங்கி தனியார் கடைகளுக்கு கொடுக்கும் வேலை. ரீட்டெயில் விற்பனை இன்னும் தனியார் கையில்தான் இருந்தது. 203 முன் அரசுக்கு டாஸ்மாக் மூலம் 2828 கோடி ரூபாய் வருவாய் வந்தது. 203 வந்த பெரிய மாற்றம். ஜெயலலிதா அரசு தனியார் ரீட்டெயில் மது விற்பனையை தடை செய்து முழு உரிமைத்துவம் கொடுத்தது. ஏன்? தனியார் லைசன்ஸ் காட்டல் உருவாகி அரசுக்கு வருவாய் குறைந்தது. லாட் சிஸ்டம் போட்டார்கள், அதுவும் வேலை செய்யலை. எனவே நவம்பர் 29, 2003 டிஎன் புரோஹிபிஷன் திருத்தி ரீட்டெயில் ஆக்கினார்கள். 7300 தனியார் கடைகள் மூடப்பட்டன. 204 தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மதுக்கடை, டாஸ்மாக். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 203 3639 ரூபாய் கோடி. 2011 18,000 ரூபாய் கோடி. 2019 31,000 ரூபாய் கோடி. மற்றும் 2025 48,344 ரூபாய் கோடி. இது தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாயில் சுமார் 13%. 400 மேற்பட்ட கடைகள். 29,000 ஊழியர்கள். இது 1 கோடி ரூபாய் நிறுவனம் அல்ல, இது தமிழ்நாட்டின் கேஷ் கவ். இந்த வைத்தான் பயன்படுத்துகிறார்கள். டிஎம்கே கொடுத்த கலர் டிவியும் ஏஐஏடிஎம்கே கொடுத்த ஃபேனும் மிக்சியும், அது எல்லாம் இந்த டாஸ்மாக் பணம்தான். இப்போது வருகிறேன் முக்கிய பகுதிக்கு. மேல் 10 ரூபாய் எப்படி வசூலிக்கிறார்கள்? லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜ் என்று சொல்கிறார்கள். பாட்டில் டிபாசிட் என்று சொல்கிறார்கள். ஆனால் யாருக்கும் ரிசீப்ட் தரமாட்டார்கள். பில் கேட்டால் சண்டை போடுகிறார்கள். இதற்கு ரூல் இருக்கிறது தெரியுமா? 203 இயற்றப்பட்ட டிஎன் லிக்கர் ரீட்டெயில் வெண்டிங் ரூல்ஸ். ரூல் 11 கேஷ் பில் கட்டாயம். ரூல் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. 2025 QR கோட் பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் என்ன? ஓவர் சார்ஜிங் தொடர்கிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை. ஏன் இல்லை என்றால் அது பணம் வரும் வழி. ஒரு நாளைக்கு 66 லட்சம் பாட்டில் பெருக்கல் 10 ரூபாய் என்றால் 6 கோடி. ஒரு மாதத்திற்கு 198 ரூபாய் கோடி. ஒரு வருடத்திற்கு 2400 ரூபாய் கோடி. இது எங்கும் இல்லை. கணக்கில் வராத பணம். இது எங்கு போகிறது? இந்த 2400 கோடி ரூபாய் ஊழியர்களுக்கு போகிறதா? ஒரு பார்வை போடுங்கள். 25,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு கடையில் 3 பேர், சூப்பர்வைசர், சேல்ஸ்பர்சான், அசிஸ்டன்ட். இவர்களின் ஊதியம் 13,000 ரூபாய் மாதம். வேலை நேரம் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை 12 மணி நேரம். வார விடுமுறை இல்லை. விடுமுறை நாட்களில் வேலை. கோவிட்லும் வேலை, ஆனால் ஹாசர்ட் பே இல்லை. இவர்களை மாடர்ன் டே பாண்டட் லேபரர்ஸ் என்கிறார்கள் தங்களையே. 22 வருடங்களாக பெர்மனன்ட் ஜாப் இல்லை. லேபர் லாஸ் ஆப்ளிகேபிள் இல்ல. டைம் ஸ்கேல் பே இருக்கிறது. லேபர் புரொடெக்ஷன் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் இல்லை.
2026 பிப்ரவரியில் 10,000 ஊழியர்கள் பணிநிறுத்தம் செய்தார்கள். 72% கடைகள் மூடப்பட்டன. 500 பேர் கைது. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. மார்ச் 2025 13-இல் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஐ ரெய்ட் செய்தது. 1000 கோடி ரூபாய் இரெகுலரிட்டீஸ் கண்டுபிடித்தார்கள். டெண்டர் மேனிபுலேஷன், சில டிஸ்டில்லரி நிறுவனங்களுக்கு ஃபேவர். பார் இல் ஜிஎஸ்டி, பான் இல்லாதவர்களுக்கு டெண்டர் கிடைத்தது. அன்அக்கவுண்டட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஆனால் மே 2025-இல் சுப்ரீம் கோர்ட் எட் ஐ ஸ்டே போட்டது, ஃபெடரலுக்கு எதிராக என்று சொல்லி. ஆனால் எட் கண்டுபிடித்த 1000 கோடி ரூபாய், அது மட்டுமேதான் ஊழலா? 10 ரூபாய் பரில் வரும் 2400 ரூபாய் கோடியை யாரும் பேசுவதே இல்லை. இதுதான் கேள்வி. ஒரு அரசு 48,344 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது. அதே அரசு தன் சொந்த ஊழியர்களுக்கு 13,000 ரூபாய் ஊதியம், 12 மணி நேர வேலை, வார விடுமுறை இல்லை. அதே அரசு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படுவதை தெரிந்தும் நிறுத்துவதில்லை. கியூஆர் கோட் போட்டார்கள், என்ஃபோர்ஸ்மென்ட் இல்லை. ரூல் இருக்கிறது, செயல்படுத்துவதில்லை. எல்லா கட்சிகளும் ஐ விமர்சிக்கிறார்கள், ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் விரிவுபடுத்துகிறார்கள். நான் கனகசபை, இது ஒரு மதுவின் கதை அல்ல, இது என் கதை. என் கதை. ஒரு மாநிலம் தன் மக்களின் போதையை ஆக மாற்றும் போது, அதில் ஊழல், சுரண்டல், அநியாயம் இயல்பாக வருகிறது. இதை நாம் பேச வேண்டும். செயற்காய் அரசியல். நன்றி.